ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் எப்படியாவது நமக்கு ஒரு இன்ட் கிடைக்குமா, நம்ம வந்து ஜெயிச்சிடுவோமா, டைட்டிலை வின் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது யாராவது இன்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனன்யா அவர்கள் உள்ளே வராங்க, யாருக்கும் தெரியாமல் கன்ஃபெஷன் ரூம் மூலயமாக. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனா கிட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் மாயா கிட்ட போகிறாங்க, எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க. அப்புறம் விஜய் கிட்ட இன்னும் அதிகமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் விஷ்ணு ப்ரோ கை கொடுக்க போனாக்கா ஆனால் கையே கொடுக்காம அனன்யா அவர்கள் வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காண்டாயிடுறாப்புல நம்ம விஷ்ணு அவர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இதுங்க வந்தவங்க யாருமே நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பகுசில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு வந்து புலம்புறாப்புல மணிக்கிட்ட. அதுக்கு மணிச்சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பதில் சொல்கிறாப்புல. அது என்ன அப்படின்னா, குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யார் யார்கிட்ட வந்து போகணுமோ அந்தந்த விஷயம் அவங்கவுங்க கிட்ட வந்து போயிட்டு குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு குரூப்பாக தான் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா அவர்கள் வந்து தோல் உரித்து காட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் இருந்தாலும் அனன்யா உள்ள வந்ததின் காரணமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசும் பொருளாக படுகும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா வந்து கேட்குறாரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு தோணுது, இருந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்மா அணுகுகிறார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவும் அனன்யாவும் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தாங்க 60 நாளைக்கு அப்புறமாக. ஸோ அதில் விஜய் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காரு. அது ஓட்டிங் மூலியமாகவா இல்லை பிக் பாஸ் டீம் மூலியமாகவா அப்படிங்கிறத உங்களுக்கே வந்து உங்ககிட்டே விட்டுறேன், ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அனன்யா உள்ள வந்ததின் காரணமாக அர்ச்சனா அவர்களுடைய போக்கு வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மாயாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாயா எதிர்பார்த்தது பூர்ணிமா வருவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. அவங்க எப்பயுமே வெளியே வந்ததுக்கப்புறம் பயங்கர பிஸியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிகள் கொடுக்குறாங்க, யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து பேட்டிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பூர்ணிமா வந்தால் நல்லாயிருக்கும், ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி ஜெயிப்பனா மாட்டேனா, ஏதாவது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவும் வெயிட் பண்ணுறாங்க. அதே லெவலில் தான் பார்த்திங்கன்னா விஜய் வர்மாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேம் எல்லாம் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து அனன்யா வேறு போயிருக்காங்க, இந்த பிஆர் பாட் ஓட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வேறு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது சோர்ஸ் கிடைக்குமா, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கள டார்கெட் பண்ணி கேட்க போகிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாரி ஃபார் த டிலே வீடியோ, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி ஃபார் இட். அண்ட் இன்னொருத்தவங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.